சரி, வள்ளி அழைத்து பார்க்கலாம். வள்ளி, வள்ளி. சுவாமி ஓராலயமாகும் மங்கை மனதி காலை பொழுதி ஒரு ஆலயமாகும் மங்கை மனதி மங்கை மனதி கட்டி தந்த பாட்டி தாளாட்டி கொட்டி தந்த பாட்டி தீராட்டி கொட்டி தந்த பாட்டி தாளாட்டி இளமையில் ஒரு ராகம் முதுமையில் ஒரு பாவம் ஒரு ஆலயமாகும் மங்கை மனதி அன்பான மனைவி பச்சை மனைவி வள்ளியை வாழ்த்துங்க சுவாமி. வள்ளி, நீங்க என்னென்ன நலமோடு வாழ்க வாழ்க வாழ்க. சுவாமி நீங்க பேசாதீங்க சுவாமி என்கிட்ட. ஆமா, கடந்த காலம் 6 மாதம் சுவாமி போனீங்க. வள்ளி, உனக்கு தெரியாததா? எனக்காக பக்தர்களை காத்து கொண்டிருப்பார்கள் அல்லவா? அவர்களுக்கு சென்று காட்சி கொடுப்பதுதான் என்னுடைய வேலை. அதனால் சற்று நேரமாக இருக்கு. அப்படியா? ஆமா. இருந்தாலும் உனக்கு காணப்போது எனக்கு எப்படி தெரியும்? எப்படி? காலகட்டத்திலே நீ நானும் சற்று நேரம் உல்லாசமாக ஆனந்தமாக ஆடிப்பாட வேண்டும். அப்படியே சுவாமி? ஆமா. சுவாமி எப்படி தெரியுமா? எப்படி சுவாமி? கண்ண வள்ளி, வாழ்வின் ஒரு நாளில் அது வசந்தம்
நான் பக்கத்துல காட்சி கொடுக்குறா காட்சி கொடுக்குறேன் எத்தனை அந்த கள்ள காதல் அந்த சக்காலத்து யாரு பச்சை பச்சை மகன் குட்டை கலைய ஊடு வளர்த்தியா குட்டை கலையா அம்மா வெஞ்சோரு ரசா இருந்தா நீ தான் கூட்டியாந்து விட்டியா ஆமா பந்து வரத்துல என்ன எட்டு ஒழிக்கிறாளே யாருடா இதுதான் டபுள் வண்டின்னு சொன்னேன் டபுள் வண்டியா ஐயாவுக்கு டேய் எனக்கு புரியல சொல்லுடா எட்டு வச்சுக்கிறத பாரு அமைக்க பாக்குறேன் ஒரு மணி சங்கு புடிக்கிட்டு யாருக்கு சக்காலத்தி 4 மணி சங்கு எதுக்கா சக்காலத்தி எதுக்காடா பாத்தியா அந்த ஏரியில அச்சலாம் அந்த ஏரியில அச்சலாம் இவனுக்கு காக்கா கருணிட்டான் இவனுக்கு காக்கா கருணிட்டான் உள்பாவாட சக்கர காய் பொண்ணு கோல்பாட பொண்ணு நொட்டுப்பாட்ட பொண்ணு சுரங்காட்ட பொண்ணு தெரு மணி விற்கிற பொண்ணு குறி ஓட்ட பொண்ணு மலை மண்ல தெல்லி வளர்க்கிற பொண்ணு என் சக்காலத்தி அதே மாப்பிள்ளை முதல்ல என்ன மேல குத்துனாங்க இப்ப என்ன கீழே குத்தி காட்டா அந்த அண்டன் காக்காவுக்கு கொண்ட பெற்றான் உங்க அம்மாவுக்கு இவ துண்ணுவாளாம் சோத்த திருப்பி காட்டுவாளாம் பொண்ணு சக்காத்தி பேச பொண்ணு ஊர் பேச பொண்ணு தெரிவிச்ச பொண்ணு வள்ளி மலையே சக்காலத்தி வள்ளி மலை முன்னாடி பேரி வச்சுக்கிறாங்க யாவரு வந்து பாரு திருப்பர கொண்டத்துல மாமடி வந்து பாரு சொல்ல சாமி நம்ம தலை எங்கடா பிடிக்கிற எங்கடா பிடிக்கிற அது நம்ம தாலியில் அடக்க ஒரு புடிக்க வேண்டிட்டா அம்மா தாலி பத்தேடா சூரியன் தாச்சா ஆகாய தாச்சா அம்மி மிதித்து அம்மி பார்த்து தேவர் ஒரு அரிய கட்ட தாலிடா இது தாலி கட்டு ஏய் நான் பத்தினடி வயசுல பிறந்த பத்தினடி கட்டின தாலிய கட்ட பொறுத்த யாருங்க நீ வந்து மானகாட்டு பொண்ணு பாப்பாவா நைட்டு 10 மணிக்கு போட்டுவான் தாப்பா இவனுக்கு தெரிஞ்சிருக்கான் கேட்டான் நம்மள சாவி இல்லாத பூட்டான் அது மட்டுமா இவ கதிர சொட்டு ஊர்ல சொல்லுமா கடில இவனுக்கு பெருசா வீங்கி பார்த்தா தொடையில இவ கதைய கையில் இருக்குதுடா அம்மா கையில் இருக்குதா பையன் போறாடா சட்டி குட்டி
அந்த வெடிக்கு வைக்கிறான் காலையில எல்லாம் ஒழுங்கா பண்ணாங்க. ஐயோ இந்த பாருங்க டேய் டேய் நெஞ்சு வச்சுக்கடா என்ன வெடி வச்சுக்கிறேன் எதுக்கு வச்சுக்கிறேன் எதுக்கு வச்சுக்கிறேன் உன்னை பிள்ளை இருக்கிறார் வாழா பிள்ளை இருக்கிறார் வாழா இவ ஊருக்குள்ள மகள் இருக்கிற பாரு ஒரு வீட்டுக்கார உட்காந்துங்கிறாரு ஒரு அடக்கு பக்கமா காட்டுற பிரிச்சுட்டு காடுங்க காடா அம்மா எவ்வளவு அடக்க தெரியுமா ஐயோ இவங்க எனக்கு தெரியுமா இந்த சக்காத்து தெரியுமா தெரிந்து வருவா வீதி வீதியா பஸ் ஸ்டாண்ட்ல காரி மீது கதை ஏய் இந்த கையில தெரியுமா இந்த கையில மணி எடுத்துக்குவா ஆமாண்டா அந்த கையில மணி எடுத்துப்பா கையில மணி எடுத்துக்குவா இந்த கையில வாட்டர் பாட்டில் எடுத்துக்குவா நாடகம் இல்லாதப்போ எங்க தெரியுமா ஆதி பஸ் ஸ்டாண்ட்லடா இந்த ஊருக்கு இடமே பார்த்து தூள் காட்டு பிடிச்சிடும் டேய் தெரியுமா சக்கால் சொல்ற பாரா இந்த கையில மணி வச்சுக்கின்னு கையில மணி வச்சுக்கின்னு உஷோ மணியோ உஷோ மணியோ ஊசி மணி விற்கிறாங்க போய் பாரு அந்த வண்டிங்க வந்து நிக்க கூடாது 10 ரூபா சாப்பிட்டா 10 ரூபா சாப்பிட்டா சப்போட்டா 10 ரூபா சாப்பிட்டா நீ சாப்பிட்டா போடா மூஞ்சி பாத்தியா நடிகர்ல பாத்து பிடிச்சு போயிருக்குமே அது மூஞ்சி ஆமா டபுள் வண்டி டிரைவர்லாம் மாட்டி ரெண்டு பொண்டாட்டிக்கார கதெல்லாம் என்னண்டா ஐயா புத்தம்னா வாங்கண்டா ஏய் வாங்கண்டா புத்தம்னா நம்ம மாதிரியா 3 ஆடை இருக்கும் எப்பா 4 2 வச்சுக்கிற முருகனே இந்த பாடு போடுறான் 4 வச்சுக்கிற அவன் என்ன பாடு அதெல்லாம் முடியாதுடா உனக்கு என்ன எனக்கு தெரியுமா எனக்கு அடிப்பாக தான் போகணும் வீட்டுக்காரர் வீட்டுக்கார வேணும் வீட்டுக்காரர் ஆமா டேய் என் கலவர் எடுக்க பட்டதா அது யாரும் வரக்கூடாது ஒரு கண்ணு ஒரு காது ஒரு கை ஒரு காலு பாதி வயிறு பாதியா பழத்து கொடுக்குறேன் சரிடா அது சரி போட்டாதா வாங்க என்ன சொன்ன அப்படியே நெடுக்கும் பழத்து எடுக்க பழக்கிறேன் நான் பால் வந்து எப்பவுமே வச்சுக்கேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏதாவது ஒரு பீஸ் ஒதுக்குடா உன் பொண்டாட்டி கொடுப்போம் என் பொண்டாட்டிக்கு தான் தேவைடமா இப்படிலாம் வரும்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி எப்ப நான் டெமோகிராம் வச்சு காசு பண்ணிட்டேன் டேய் டேய் நிஜமாவா அது வாய் முழுக்காம இல்ல இந்த இப்படி குறுக்க புழகிறேன் மேல் பாகம் யாருக்கு அடி பாகம் யாருக்கு எனக்கு அடிப்பாக தான் எல்லாரும் ஓடியாங்களே சக்காத்தி பத்தி அடிபாக கேக்குறாளே அந்த அடிப்பாக எனக்கு தாண்டி சொந்தம் நான் தான் அடிப்பாக
ஏம்மா, சரி, ஆயா. அப்பா, முருகா, என்னடா ரெண்டு பொண்டாட்டியும் ஆம்பளையானுக்கு ஆசைப்படல. ஆசைப்படல ஆதாயத்தோட தான் ஆசைப்படல. ஏய், இல்ல. என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது தெரியாது. நான் தேடி போட்டு வந்தே ஆகணும். அதெல்லாம் வேணாம். இப்ப feel பண்ணுவானுல்ல. அப்படிதான் வேணாம். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. எப்படி? நான் ஒரு நாட்டாம எப்போ பஞ்சாயத்துல நியாயம் இருக்கணும். ஏய், சொல்லு. வாரத்துல எத்தனை நாள்? 7 நாள். 7 நாள். ஆமா. சாமி முருகா. டேய் முருகா ஏய், முருகப்பெருமான் எனக்கு வராதுப்பா. உனக்கு பல்லு கேக்குற வரும். முருகன் வீட்டுக்கு காசதான் தாரி மூஞ்சி கிடக்குது. 3 நாளைக்கு பெரியவங்க வீட்டுல இரு. இருக்கிறேன் 3 நாளைக்கு இங்க இரு. சரியா போச்சு. ஆமா இன்னும் ஒரு நாள் இருக்க ஆம்பா. அதுக்கே பாதி பாதி கொடுக்கலாம். 1 hour 2 hour முன்ன பின்ன ஆயிடுச்சா சண்டை வரும். அதனால 3 நாளைக்கு அவங்க வீட்டுல, 3 நாளைக்கு உங்க வீட்டுல. அங்க மீதி 1 நாள் ஒரு நாள் நீங்க 2 பேரும் 2 பேரா? என் வீட்டுக்கு வாங்க. தப்பா நினைக்காதீங்க. நான் அடிச்சு சொல்றேன். பாரு, பாதுகாப்பு அவன் சரி பண்றான், அப்படிதான் பேச மாட்டேன். நீ எப்ப பார்த்த? தெய்வா வள்ளி வாருங்கள் இங்கே நீங்கள் ஏன் இப்படி போட்டு போட்டு கொண்டிருக்கிறீர்கள் சுவாமி. நீங்கள் இருவரும் யார் தெரியுமா நீங்க தான் சுவாமி. சரி இருக்கட்டும் நீங்கள் இருவரும் யார் தெரியுமா நீங்கள் இருவரும் அக்கா தங்கைகள் அப்படியா? ஆமா. என்ன சுவாமி சொல்றீங்க? முன்பு ஒரு காலத்திலே பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த அந்த பரந்தாமனின் ஆனந்த கண்ணீரில் பிறந்தவர்கள் அமுதவள்ளி சுந்தரவள்ளி. அதாவது தேவலோகத்தை ஆளக்கூடிய தேவனுடைய மகளாக பிறந்து தேவையான பெயர் பெற்று எப்பொழுதுமே அடைய வேண்டும் என்று நீ தாம் செய்து கொண்டிருந்தாய். அப்படியா? ஆனால் சீக்கிரம் உன்னை வந்து அடைந்தாய். நீ யார் தெரியுமா? யாரு? கானக தலைவன் நம்பிராஜனுடைய மகள், அதாவது சுந்தரவள்ளி. நீ எப்போது நினைக்கிறாயோ அப்பொழுதுதான் நான் அடைய வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய். அதனால் சற்று காலதாமதம் வந்து என்ன அடைந்தாய். இப்பொழுது புரிகிறதா நீங்கள் இருவரும் யார் என்று சீக்கிரத்தில் மன்னிப்பு கேட்போம். அக்கா, ஐயோ, அக்கா அப்படி சொல்லுங்க. அக்காடு மூத்தா, அப்படியே ஜில்லு. அக்கா, ஐயோ, தங்கா, அக்கா, தங்கா, அக்கா, தங்கா. இதுவரை அக்கை தங்கையாக விட்டோம் தக்கா. ஆமா. தெய்வா வள்ளி. சாமி, ஏதோ உங்க குடும்பம் ஓட்டுப்பட்டு போயிடுச்சு. ஓட்டுப்பட்டு போயிடுச்சுன்றேன். டேய், தமிழ் என்பது தங்க கம்பி. தமிழுக்கும் தெய்வம் நான். சரிதான். என்னிடத்திலே கூடி பேசுவது சரிதான் சாமி. அடக்கம் அமரர் உயிக்கும். அடங்காத அன்றாடி கிக்கும். டேய், அடக்கம் அமரர் உயிக்கும், அடங்காமை ஆறு உயித்துடன் உரைப்பார்கள். ஆஹா, ஜாக்கிரதை. சரிதான். தெய்வா, வள்ளி, சுவாமி. ஆபத்து ஆபத்து ஆபத்து. பகவானே ஒரு நிமிஷம் போன் வருது. ஹலோ, யாரு? சஜ்ஜோங்க ஏழுமலையா? இங்கதாங்கிறாரு. எங்க உனக்கு போன யார் பாரு, யார் பாரு வருது பாரு. இன்னத்துக்கு போன் வருது அவனுக்கு. எப்ப பார்த்தாலும் போன்தான். ஹலோ, ஹேய், ஹேய். பொண்ணுங்க உன்னுடைய மகள். சரி சரி. ஏம்மா, எங்கம்மா கீரை ஹேய், கீழே பூரிக்கிறாங்க. வாலாச்சாவலியா? அங்க என்ன பண்ணீங்கிற? சாமான் போட்டுக்கிறியா? ஹேய், நீ மட்டும் தான் போட்டுக்கிறியா? அம்மா சேர்த்து போட்டுக்கிறாளா? என்ன சாமாமா? அட தாத்தா செத்துட்டாரு தேவசத்துக்கா. சாமான் சேர்த்தா நீ மட்டும் தான் வந்துட்டா, கூட யாரும் வந்துக்கிட்டியா? ஆயாவா அந்த கேள்வி ஏமாட்டான். கண்ணு தெரியாது பாவம். பைபாஸ் ரோட்ல நிக்க வை. பசி வந்தா கப்புனு ஏறிக்குமா? ஏமா, நான் எஜமா வீட்டுக்கு வந்து 3 வாரம் ஆகுது. அம்மா என் மூஞ்சிலே நிக்கிறா. அம்மா நம்பர் கொடுமா. நீ போற அம்மா நான் போறேம்மா. நம்பர் மட்டும் கொடு. நீ சொல்லு, நான் செல்ல ஏத்திக்கிறேன். சொல்லுமா. பஸ் நம்பர் 90. அப்புறம் 6. அப்புறம் சரி தவிர விட்டு கேக்குது. அப்படியே வா கேட்காவா? 96. ஹேய், 99. போரு ஹேய், போர். போர்ல பைப்பு. ஹலோ, நான் உங்க வீட்டுக்கு பேசுறேன். ஹேய், அண்ணா ஏமலண்ணா, நான் பொண்ணு பேசுறேன் போன பல்பு பொண்டாட்டி என்ன போன் என்ன சொல்லுது? என்னங்க என் பொண்டாட்டி நான் போடுறேன். போடுறேன். நான் தொடர்பு கொள்ள முடியாதான். வேறு ஒரு தொடர்பு கொண்டு இருக்காங்களா? அவங்க தொடர்பு கொண்டு முடிச்சு பிற்பாடு சிறிது நேரம் வந்து நான் தொடர்பு கொள்ளலாம். என்ன இது?
தொட்டு தாலி கட்டினவன் நான் தொடர்பு கொள்ள முடியாதான். வேறு ஒருவர் வந்து தொடர்பு கொண்டு இருக்கார். அவர் தொடர்பு கொண்டு முடிஞ்சு பிற்பாடு சிரிட்டு நேரம் கழிச்சு வந்து நீங்க தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொண்டுக்கிறானா வேற யாரோ போன்ல பேசிக்கிறாங்க ஏம்பலனா. அது தப்பா நினைக்காத. அவங்க அண்ணன் தம்பியா கொடுத்தாருங்களா? நாங்க நான் வாங்கி 2 வருஷம் ஆகுது. சொன்ன கிடையாது. என்ன சொன்னது கிடையாது? என்ன சொன்னது இல்ல? நான் தொடர்பு கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னது இல்ல. இன்னைக்கு சொல்லுது. ஆமா. அப்ப யாரோ இருக்கிறாங்க. அப்ப நான் யாரோ தொடர்பு கொண்டுக்கிறாங்க. போய் தாலி அத்தனை கூட்டு காமிச்சு நான் பண்ணலண்ணா. நான் பண்ணலண்ணா. வந்தாம எப்ப எப்பங்கிறான் போலுக்கு மாலையா. தெய்வா வள்ளி பாருங்கள் இங்கே ஆபத்து 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 வந்து விட்டது. ஆபத்தா? ஆமா. யாருக்கு சுவாமி ஆபத்து? யாரால் தெரியுமா? யாரால்? சற்று நேரத்திற்கு முன் நாரதன் வந்து உரைத்தான். அதாவது உதயகிரி அஸ்தமதி ஆளக்கூடிய கண்ணன் கால் கொடுகள் என்பவர்கள் தேவர்கள் அனைவரையும் செலவழித்து விட்டார்கள். அது மட்டுமல்ல என்னுடைய தாய் சக்தியையும் செல்ல எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி என்னுடைய தாய் சக்தியை காப்பாற்ற வேண்டுமையானால் அவர் எப்படி தெரியுமா? எப்படி? இந்த பூமியில புதைந்து கிடக்கின்ற 7 கோடி மந்திர தந்திர மாஜனர் கற்றவர்கள். ஓடி வைப்பது ஓடி எடுப்பது கூடு விட்டு கூடு பயம் தன்மை எப்படிப்பட்ட பல வித்தைகளை கற்றவர்கள். அதனால் எப்பொழுது அவளை காப்பாற்ற வேண்டும் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? இந்த வள்ளி குறிசு அதாவது குறிசொல்லும் குரத்தியாகவும் தேவியானாக நீ ஜோயச்சியாகவும் நானும் ஜோயனாகவும் மாறி அவர் வைக்கும் ஓடியை எடுத்து என்னுடைய தாய் சக்தியை காப்பாற்ற வேண்டும். அப்படியா? ஆமா. அப்படியா? சீக்கிரம் புறப்படுங்கள்.